ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மங்களன் மங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எதனால் மங்களன் மங்களை சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஸ்கூல் பேகு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸு இப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க. ஸ்டேஷ்னரி எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பேக் பார்க்க தான் வந்திருந்தோம். எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்டம் தாங்க. பேக் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு சைடும் கேர்ள்ஸ்க்கு ஒரு சைடும் பிரித்து வச்சுருந்தாங்க. நாங்கள் பசங்க சைடு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லா ரேஞ்சிலேருந்துமே கிடைக்கும். 500லேருந்து ஸ்டார்ட் ஆகி, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பேக்கோட குவாலிட்டி இருக்கும். 500ல் ஸ்டார்ட் ஆகி 2000, 500லேருந்து 2000 வரைக்குமே உங்களுக்கு பேக் இருக்கும். நான் மேக்ஸிமம் காட்டுற பொருள் எல்லாத்துலேயுமே அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண பார்க்குறேன். போன வருஷமும் நாங்கள் இங்கே தான் வந்து பேக் எடுத்திருந்தோம். 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 1000 நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுங்க பேகு. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 700, 800க்கு எடுக்கிறீங்கனாலும் கூட ஓகே தான். 1000 எடுத்திங்கன்னா போன வருஷம் எடுத்த பேக்லாம் சுத்தமாக ஒன்று கூட கிளியிலங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பேக்கே. அதையே இந்த வருஷம் வச்சுக்க சொன்னோம், கேட்கல இவன். அதனால தான் சரி புது பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா 2000 மேலே வந்துச்சு. நமக்கு எதுக்கு 2000 மேலேன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 1000, 900 அந்த ரேஞ்சில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். கடைசியாக ஒரு பேக்கை எடுத்தோம். என்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் காட்டுறோங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து லஞ்ச் பேக் வாங்கணும். ஒன்றா பேகு, லஞ்ச் பேகு, பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 மணிக்கு போனோங்க. வீட்டுக்கு போகும்போது 3 மணி ஆயிடுச்சு. மங்களன் மங்கல்லே வந்து 4 மணி நேரம் நாங்கள் சுற்றி வந்திருந்துருக்கோம். அதான் நடந்திருக்கு. அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு. எந்த பேக்குமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதுவும் பேக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ரெயின் கோட் கவர் இருக்கும்ல, அந்த கவர் வந்து அவனுக்கு வேணுமா. போன வருஷம் வாங்கின பேக்லேயும் அதே கவர் இருந்துச்சு, ஆனால் அதை யூஸே பண்ணல. கடைசியில் இந்த வருஷமும் அப்படியே தான் வாங்கினான். அதுக்கப்புறம் பவுச் பார்க்கலான்னு போனோம். கடைசியில் பவுச் வேண்டாம், பாக்ஸ் தான் வேணும்னு சொன்னான். ஆனால் பவுச்சில் நிறைய நல்லதாக இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 50 ரேஞ்ச் இருக்குது. 50 300, 200 வரைக்குமே பவுச்செல்லாம் இருக்குது. வாங்குறவங்க வாங்குவாங்க. நமக்கு எந்த ரேஞ்சில் தேவையோ அந்த ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த பவுச்செலாம் நல்லா இருந்துச்சு. பட் வந்து அவன் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாக்ஸ் எடுத்துக்கலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் இத்தனைக்கும் வந்து ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் தான், ஸ்கூல் வந்து June 4 திறந்துட்டாங்க. நாங்கள் போனது அதுக்கப்புறம் ஒரு 6 or 7 அந்த டேட்டில் தான் போயிருந்தோம். அப்போயுமே கூட்டம் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. நாங்கள் சரி எல்லாம் ஸ்கூலுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பாங்க, இப்போ போய் பார்த்தா கூட்டம் ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சி போனால் அங்கேயும் கூட்டம் தான். அதுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் பாக்ஸ் வாங்க போனோம். லஞ்ச் பேக்குமே வந்து எந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன். அப்புறம் சரி ஏதோ ஓகே ஒன்று பேகுக்கு மேட்சிங்காக ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இதுவுமே உங்களுக்கு கம்மி ரேட்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு தேவையானபடி கம்மி ரேட்லேருந்து அதிக ரேட் வரைக்குமே இருக்குங்க. இந்த பேக்கெல்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து கூட தான் இருந்துச்சு, 460. லஞ்ச் பேக்லாம் அந்த 500 ரேஞ்சுக்கு வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 300, 250 லஞ்ச் பாக்ஸ் வாங்கினா போதும். எப்படி ஆடிட்டுருக்கான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒரு லஞ்ச் பேக்கும் வாங்கிட்டு அப்படியே பில் போட போயாச்சு. நாங்கள் வாங்கினது என்னமோ ஒரு 5-10 நிமிஷத்தில் லஞ்ச் பேக்லாம் எடுத்துட்டோங்க. பில் போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. பில் போடுற இடத்துல கூட கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரு சில்வர் இருக்க இடம் அந்த சைட்லாம் வந்து கூட்டம் நிற்கிது. எங்கேயோ போகுது அந்த கூட்டம். அந்தளவுக்கு அத்தனை கவுண்ட்ரு இருக்குது, பில் போடுற கவுண்ட்ரு. இருந்தாலும் கூட்டம் வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டிஃபன் பாக்ஸ் அந்த சில்வர் சைட் போயிட்டோங்க. அப்படியே ஒன்று என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்து 2 அடுக்கு உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வச்சுருந்தான். சரி இந்த தடவை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் வந்து வேறு மாதிரி எதுவும் அமையலை. அதே மாதிரி தான் போன வருஷம் உள்ள அதே தான் திருப்பியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் போன வருஷம் இது வச்சுருந்தது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அதை விட சின்னதாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அங்கே என்னமோ எங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியுது அது சின்ன டிஃபன் பாக்ஸுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த தொட்டுக்க வைக்கிற டப்பா, உங்களுக்கு எல்லாமே இந்த கேரியர் ஒரு 4-5 அடுக்கு கேரியர் அந்த மாதிரி கேரியரு எல்லாமே இருந்துச்சுங்க. இது வந்து இந்த ஜூஸ்க்காக நாங்கள் வாங்கினோம். இவன் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போவான், சரி ஜூஸ்க்கு தேவைப்படும் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் டம்ளர் மாதிரி தான் அப்படியே இருந்துச்சு. பட் அதில் வந்து மூடி போட்டிருந்துச்சு நல்லா டைட்டாக. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 100 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. பட் இந்த வந்து கிளிப்பு போட்டிருக்க மாதிரி மூடி இருந்தது வந்து கிளிப்பு ஒழுங்காகவே அமுங்கலை, ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் சரி டம்ளர் மாதிரி இருந்த மாதிரி எடுத்துட்டோம். இந்த இருப்பு சட்டிலாம் பாருங்களேன், நமக்கு ஹோட்டலில் வந்து சின்ன அந்த கிரேவிலாம் வச்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எடுக்கிறத எடுத்துகிட்டு பில் போட வந்தாச்சுங்க. டிஃபன் பாக்ஸுக்கு தான் எங்களுக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு. நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பில் கவுண்டரில் வச்சோம். கடைசியில் அதில் கிளிப்பு சரியில்லை. திருப்பி இப்போ இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே மாற்றி எடுத்துகிட்டு வந்து கடைசியில் ஒரு 4 தடவை டிஃபன் பாக்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று கடைசியில் எடுத்துகிட்டு போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க.
அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த கரண்டி வாங்கினோம். இந்த கரண்டி தாங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி கரண்டி இருக்குது. பட் வந்து இந்த கரண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இத்தனைக்கும் கரண்டி வந்து ஒரு 40, 50 ரூபா தான் வந்துச்சு. பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு சில கரண்டி 40, 50 ரூபா, ஒரு சில இது வந்து 100 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக அது தூக்கும்போது நமக்கே அந்த வெயிட் தெரியும்ல, அந்த அளவுக்கு வெயிட்னஸோடு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு 3 கரண்டி வாங்கினோம். குழிக்கரண்டி மாதிரி, குழிக்கரண்டிலே வந்து ரொம்ப எத்து போல் இருக்க கரண்டி ஒன்றும், நல்லா குழியாக இருக்க கரண்டி ஒன்றும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து மீன் குழம்பு கரண்டி மாதிரி அப்படியே எத்து போல் மீன் வந்து எடுத்தால் வந்து உடையாமல் இருக்கும்ல, அந்த அளவுக்கு உள்ள ஒரு கரண்டி ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் சிசர் ஒன்று வாங்கினோம் அங்கே. வேறு எந்த சிசருமே இல்லை, அந்த ஒரே ஒரு மாடல் சிசர் தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ரொம்பவும் பில்லு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்தாலும் தேவையான பொருள் தான் எல்லாமே. அப்படி தான் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருந்தோம். நம்ம கடைக்குள்ளே போயிட்டோனாலே வச்சுக்கோங்களேன், இது தேவை அது தேவைன்னு ஒன்று ஒன்றா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நாங்களும் ரொம்ப பார்த்து பார்த்து எது தேவைன்னா ஸ்கூலுக்கு தேவையான பேகு, லஞ்ச் பேக் அதுவும் வாங்கும்போது ரொம்ப கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சிசர் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இந்த இது எனக்கு எதுக்கு வெல்லுதுன்னே தெரியலங்க. அது ஒரு மாதிரி கிளிப் மாதிரி ஏதோ இருந்துச்சு. பட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த வந்து கப்பெல்லாம் பாருங்களேன், நமக்கு வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த இது தான் பவுல் மாதிரி, குட்டி பவுல் மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பூன் போடுற ஹோல்டர் மாதிரி ஒன்று, ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வாங்கினோம். அதுவுமே உங்களுக்கு 200 150 ரூபா அந்த ரேஞ்சில் கூட இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கினது ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸில் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். நாங்கள் ஒரு சின்னதாக ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து எங்கள் வீட்டுக்காக கிளம்ப முடியும், அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சாச்சா, அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கிளம்பியாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. இங்கே பில் போடவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வேறு. அப்படியே வாங்கிட்டு பில் போட போயிட்டோம். இங்கே தான் வந்து டிஃபன் பாக்ஸை மாற்றி மாற்றி வாங்கிட்டு அப்படியே போயிடுச்சு டைம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கேயே. அப்புறம் இந்த கேஷ் கவுண்டரில் பில்லை போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். பில் போடுற டைமில் என்னென்னத்தை நோண்ட முடியுமோ என் தம்பி எல்லாத்தையும் போய் நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது உண்டியல் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது கோவிலில் இருக்கும்ல அந்த உண்டியல். இது பார்த்தோன்னே சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவள் அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தான் என்ன இருக்குது ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு. நாங்கள் போகிற நேரம் அந்த எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒர்க் ஆகிடுச்சு. எஸ்கலேட்டரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதில் போய் பார்த்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எப்படியோ போயாச்சு. அங்கே போய் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் சைடு தான் போனோம். இங்கே என்னென்ன வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டிலு, இவன் பாக்ஸ் கேட்டனால பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரிஸு, இந்த மாதிரி எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது எல்லாமே. ஃபஸ்ட்டு போனோன்னா வாட்டர் பாட்டில் சைடு தான் போனோம். நாங்கள் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் எடுக்க மாட்டோம். ஏன்னா இவன் வந்து உடச்சி ஏதாச்சும் பண்ணி கொண்டு வந்துடுவான் வாட்டர் பாட்டிலை. இந்த பாட்டிலெலாம் அழகாக இருக்குது பாருங்களேன். ஆனால் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா. இது ஒரு 1/2 லிட்ரு கூட இருக்காது வாட்டர் பாட்டிலு. அதனால இவனுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தான் வாங்கி கொடுப்போம். எப்போவுமே சில்வர் வாங்கினாலும் அதை நெளிச்சு ஏதாச்சும் பண்ணி கொண்டு வந்துடுவோம். வாட்டர் பாட்டிலுமே வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க. நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40, 50 ரூபாய்க்குலாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதுக்கேற்ற குவாலிட்டி தான். நெளியும், சீக்கிரம் உடஞ்சிரும், அந்த மாதிரி தான். ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டில் எல்லாமே வந்து ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஹையும் இல்லை, ஒரு ஆவரேஜான ரேட்டில் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே ஒரு இடத்துலேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாக. பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதை எடுக்கிறதுனே நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலான்ட்டு போனோம். அதுக்கு இடையில இந்த ஒரு பாக்ஸை பார்த்து தொலைஞ்சிட்டான். இதுதான் வேணும்ன்ட்டு அங்கே வந்து அழுகுறான். இந்த பாக்ஸு சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கி தரலாம். இந்த பாக்ஸ் வந்து 300 ரூபாங்க. அதில் வந்து என்னமோ 4 பட்டன் இருக்குது, 4த்தையும் அமுக்குனா ஒன்று ஆகும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இதை வந்து இவனால் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதில் வந்து அந்த கேலண்டர் மாதிரி டேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சொன்னால் கேட்கவே இல்லை. இதுக்கு தான் இவனை நாங்கள் வந்து கூட்டிகிட்டே வரது கிடையாது. நாங்களே வந்து எதையாச்சும் ஒன்று எடுத்துடணும் அப்படின்ட்டு. பாக்ஸ் வந்து உங்களுக்கு 50 ரூபாலேருந்து இருக்குது. அவ்வளோ கம்மியாக கூட வாங்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் ரேட்டில் வந்து ஒரு 100 ரூபா அப்படி வாங்கலாம்ல. இந்த பட்டன் வச்சதெல்லாம் எதுக்குங்க அவ்வளோ இது போட்டு? அதை மேக்னெட் போயிடுச்சுன்னா பாக்ஸே வேஸ்ட்டு. இப்போ அதான் அதில் யூஸ் பண்ண ஆரம்பித்து 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அதில் வந்து ஒன்று கழண்டுட்டு வந்துருச்சு அந்த பாக்ஸில். சொன்னால் கேட்குறது கிடையாது. அதுதான் வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்தான். கடைசியில் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். கேட்டால் எக்ஸாமுக்கு வந்து நான் வேறு பாக்ஸை எடுத்துகிட்டு போய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே பாக்ஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன்றும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி பாக்ஸ் எடுக்க சொன்னேன்.
கடைசியில அவன் கேட்கல. பாக்ஸ்லேயுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு உள்ள மாரி பொம்மை, டோரிமான், மோட்டு பட்லு இந்த மாரி பாய்ஸ்க்கு ரிலேட்டடானது போட்டிருக்கணும். கேர்ள்ஸோடது போட்டிருந்துச்சுன்னா அத வாங்க மாட்டான். இவனுக்கு அப்படிதான் எல்லாமே ஃபைலு, பாக்ஸு எல்லாமே அந்த பாய்ஸ்க்கு ரிலேட்டடான கார்ட்டூனில் இருக்கணும். அப்படியே பாக்ஸையும் பார்த்துட்டு கடைசியில ஸ்டேஷ்னரி சைட் போனோம். ஸ்டேஷ்னரி சைட் தாங்க. ஸோ கீழே கூட அப்படி ஒன்றும் கூட்டம் இல்லை. இங்கே தான் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம். அங்கே ஃபுல்லாக சுற்றி நிற்கிற மாதிரி கூட்டம் இருக்கும். ஒரு இடம் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே லைனில் நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் கடைசியில் ஏதோ ஒன்று ஒரு பெண்ணை மட்டும் வாங்கிட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு ஒரு இங்க் பெண்ணை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னமோ வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம். கடைசியில் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே எல்லாமே அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா மறந்துருச்சு. மறந்துருச்சுன்றதை விட எப்படியாச்சும் வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் எடுத்துகிட்டு பில் போட போயாச்சு. பில் போடுற இங்கே தாங்க பில் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பார்த்துக்கோங்களேன். இந்த பில் போடுற டைமில் நான் அங்கேருந்து ஒன்றுத்தையாக பார்த்துட்டு இருந்தேன். என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள்.
அவ்வளோதாங்க. மங்களன் மங்கல்ல வாங்க வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சுச்சு. இனி பக்கத்துல ஒரு வேலை இருக்கு. அங்க கிளம்ப வேண்டியதான். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைன்ல இருக்கும்ல ஆயில் டிஸ்பென்சர் அந்த மாரி எல்லாமே இருந்துச்சுங்க. நம்ம ஆன்லைன்ல பார்க்குற மாரி எல்லாமே ஹோட்டல்ஸ்ல யூஸ் பண்றது, அது மாரி எல்லாமே இருந்துச்சு இங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக கணேசா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருந்தோம். கணேசா, வரதராஜ் இந்த 2 கடையிலயுமே யூனிஃபார்ம்ஸ் வந்து எந்த ஸ்கூலோட யூனிஃபார்மா இருந்தாலும் தருவாங்க. ஸ்கூல் பேர மட்டும் சொன்னீங்கனாலே போதும். அதுக்கேத்த அக்யூரேட் கலர் அவங்களே எடுத்து குடுத்துருவாங்க. அப்புறம் அங்க வாங்கிட்டு பக்கத்திலேயே ஒரு ஜூஸ் கடையில வந்து ஜூஸ் குடிச்சிட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். மாம்பழம் வாங்கும்போது தாங்க அவங்க வந்து என்னமோ இப்படி நல்லாயிருக்கும், அப்படி நல்லாயிருக்கும்னாங்க. கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லா கொல கொலன்னு அழுகி போய் கிடக்குது. சரி ஓகே வீட்டுக்கு வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? வந்தோனே செம்ம டயர்டுங்க. தலைவலி அப்படியே படுத்தாச்சு. அப்புறம் ஈவினிங் போல தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேக் தான் இவன் தான் என் தம்பி. இவனுக்கு தான் இந்த ஸ்கூல் ஷாப்பிங் வீடியோ ஃபுல்லாவே. இந்த பேக் தான் வாங்கியிருந்தோம். இதில இந்த ஜிப் இருக்குது பார்த்தீங்களா? அதான் அந்த ரெயின் கோட்டோட கவர் அதில இருக்கும். மழை பெஞ்சா யூஸ் பண்ணிக்கிறதுக்குள்ள ரெயின் கோட்டு. அந்த பேக் தான் வேணும்னு கேட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கிட்டு, அது வந்து ஒரு ரூ. 1000 ரேஞ்ச் அந்த மாரி வந்துச்சு பேகு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் ஒண்ணு. அப்புறம் சில்வர் சைட் போயிருந்தோம் இல்லையா? அங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போன தடவை 8x2 வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தான் சைஸ். இந்த தடவை நாங்க வாங்குனது 7x2. அப்புறம் இந்த ஜூஸோட பாக்ஸ் சொன்னேன்ல, ஜூஸ் டம்ளரு அது ஒண்ணு. இது வந்து இந்த ஸ்பூன் போடுறதுக்கான ஒரு ஹோல்டர் மாரி. நாங்க வந்து சும்மா ஒரு கப்ல தான் போட்டு வச்சிருப்போம். அதனால அதுன்னு ஒண்ணு. அப்புறம் இந்த சிசர் ஒண்ணு, அந்த குட்டி தொட்டுக்க டப்பா ஒண்ணு, அதுக்கப்புறம் கரண்டி சொல்லியிருந்தேன் இல்லையா? அது. நான் அங்க என்னென்ன காமிச்சேனோ அதுதான். கரண்டி இதுதான் சொன்னேன். இந்த மீனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான கரண்டி. அப்புறம் வாட்டர் பாட்டிலு. நான் தான் சொன்னேன்ல இவன் சில்வர் வந்து இவனுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்ல வாங்குனோம். இந்த பாக்ஸ் தாங்க. அங்கேயும் காமிச்சேன்ல அதே பாக்ஸ் தான். 4 பட்டன் அமுக்குனா 4 சைடும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறக்கும். அதில் அந்த பென்சில் வைக்கிற மாதிரி அந்த ஹோல்டர் வந்து இப்போ கழண்டுட்டு வந்துருச்சு. இப்போ அதை ஒட்டி தரணுமா நான் இவனுக்கு. இதுதான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாமில் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. இதுக்கு தான் சரி நான் வந்து வேறு பாக்ஸை கொண்டு போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் வந்து பென்னு 2 ஒரு கொடை ஒன்று வாங்கினோம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இவனுக்கு இதுவுமே வந்து நாங்கள் எப்போவுமே இந்த பிளாஸ்டிக்கில் தான் வாங்குவோம். இந்த பொம்மை பாட்ட மாரி. நான் சொன்னேன்ல அந்த பாருங்க இப்பயுமே ஷின்சான், பென்டன் இந்த மாரி தான் வந்து இவன் வாங்கியிருக்கான். இதை வாங்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பொருள்லாம் வாங்கல. மினிமமாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கினோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.